மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். எங்களோட குழந்தைகள் பொதுவா படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சிருந்து இந்த லாஸ்ட் மினிட்ல செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பெற்றோர்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. ஸோ நான் அவங்க படிக்கிறது, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது அல்லது ஒரு ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னா கூட அதை ஃப்ரைடே கொடுத்த ஹோம்ஒர்க் அப்படின்னா சண்டே நைட் தான் செய்யறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்டா நாங்க சொல்லுவோம் இல்லையா? அல்லது பேரண்ட்ஸ் வளர்ந்தவர்கள் நாங்க கூட ஒரு வேலையை கடைசி நிமிஷம் தான் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிந்தும் கூட அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கிறோமா? இப்படியான பழக்கங்கள் எங்கள்கிட்டயோ அல்ல எங்களோட குழந்தைகள்கிட்டயோ இருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன? தெரிந்தும் கூட நாங்க ஏன் இதை லாஸ்ட் மினிட்ல செய்யறோம் அப்படிங்கிறதும், இதால என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னா உங்களோட என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். பொதுவாக இந்த லாஸ்ட் மினிட்ல வேலை செய்யற குழந்தைகளோ அல்லது வளர்ந்தவர்களோ இவங்களுக்குன்னு சில சிம்டம்ஸ் இருக்கும். எப்பவுமே ஒரு வேலையை கடைசி நிமிஷம் அவசரப்பட்டு கொண்டு செய்யறதாக இருக்கும். இது தொடர்ச்சியா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு தடவை அப்படின்னு இல்லை, ஃப்ரீக்குவெண்டாகவே உங்களோட வேலைகள் எல்லாம் அந்த கடைசி நிமிஷங்கள் செய்யக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த டெட்லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை ஆரம்பத்துல தராம கடைசி நிமிஷத்துல அந்த டெட்லைன் அப்ரோச் ஆகிற நேரம் செய்தாதான் நான் நல்லா ஒரு பெர்ஃபெக்டா செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க லாஸ்ட் மினிட்ல செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்ப நாங்க குழந்தைகளை பொதுவாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகள் கடைசி நிமிஷத்துல வேலை செய்யக்கூடிய குழந்தைகள்கிட்ட சில சிம்டம்ஸை நீங்க அவதானிப்பீங்க. அதுல ஒன்றுதான் அந்த டெட்லைன் சம்பந்தமான ஒரு அவசரம் அல்லது ஒரு பயம் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். இந்த ஹோம் ஒர்க்கை செய்யணும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறத நாங்க அவதானிச்சிருப்போம். அது எப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னா அந்த கடைசி நாள் அல்லது எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் அந்த ஸ்ட்ரெஸ். அது வரைக்கும் இந்த குழந்தைகள் அந்த அவசியம் இல்லாத லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முக்கியம் இல்லாத விஷயங்களை செய்து கொண்டிருப்பாங்க. எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா பெரிய செக்ஷன்ஸை விட்டுட்டு சின்ன சின்ன செக்ஷன்ஸை முதல்ல படிக்க ஆரம்பிக்கிற குழந்தைகளை நாங்க பார்த்திருப்போம். அப்படி இல்லான்னு சில குழந்தைகள் அவங்களுக்கு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் அல்லது கஷ்டமான ஒரு டாஸ்க், ஒரு மேத்ஸ்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா அது ஹார்டஸ்ட் டாஸ்க் இருக்கும் இல்லையா, இதை அவாய்ட் பண்ணிக்கொண்டே வருவாங்க. ஈஸியானதை எப்பவுமே செய்யக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டே வருவாங்க. அல்லது நொண்டி சாக்கு சொல்லுவாங்க, இது எனக்கு பிடிக்கல, இந்த பாடம் எனக்கு ஆல்ரெடி நான் படிச்சது, இப்படியான விஷயங்களும் உங்களோட குழந்தைகள் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் அந்த லாஸ்ட் மினிட்ல செய்யக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு. இது எப்பவுமே ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பழக்கத்தை நீங்க சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள்கிட்ட மாத்துறது அல்லது வளர்ந்தோரான உங்களுக்கு இப்படி பழக்கங்கள் இருக்கும் அப்படின்னா மாத்திக்கொள்றது ஒரு பெர்ஃபெக்டா டைமை மேனேஜ் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உதவியா இருக்கும். இப்ப இதற்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன, என்னென்ன காரணங்களுக்காக குழந்தைகளும் சரி வளர்ந்தவர்களும் சரி கடைசி நிமிஷம் வரைக்கும் தங்களோட வேலைகளை தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவது காரணம் தான் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ஒரு வேலையை நாங்க செய்யறோம் அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ நீங்க ஒரு ஹோம் ஒர்க்கு குழந்தைகிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னு குழந்தை நினைக்குது அப்படின்னு சொன்னா அதை பிற்படுத்த ஆரம்பிக்கும். இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று தானாகவே சில குழந்தைகள் வளர்ந்தோரும் சரி பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க, சரியாக பெர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி உடையவர்களாக இருப்பாங்க. அடுத்த காரணம் தான் நாங்க எப்பவுமே எங்களோட பிள்ளைகளை பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ற நேரம் அதற்கு பழக்கப்படுற குழந்தைகள் தான் தவறு செய்திடுவோமோ, இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தோல்வியை தாங்கி கொள்ள முடியாத அல்லது தோல்விக்கு பயந்து கொண்ட பிள்ளைகள் சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக லேட் பண்ணி கொண்டே வருவாங்க. இது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்த காரணம் தான் சரியான டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காது. வளர்ந்தோர் நீங்க இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட சின்ன வயசுல இருந்தே சரியான ஒரு நேர முகாமைத்துவம் வழங்கப்படாத, சொல்லி கொடுக்கப்படாத குழந்தைகளா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதுல ஒழுங்கான ருட்டீன் அப்படிங்கிறத பத்தி நாங்க போன வீடியோல கூட பார்த்திருந்தோம், ஏன் அவசியம் அப்படின்னு. சின்ன பிள்ளைகளுக்கே நாங்க சரியான ஒரு ருட்டீனை சின்ன வயசுல இருந்தே அறிமுகப்படுத்துற நேரம் பிள்ளைகள் அந்த டைமுக்கு பழகி கொள்வாங்க. ஸோ ஒழுங்கான ருட்டீன் இல்லாம எந்த நேரம் படிக்கலாம், எந்த நேரம் சாப்பிடலாம், விளையாடலாம், அப்படி வளர்ற குழந்தைகளால டைம் மேனேஜ்மெண்ட் சரியா செய்ய முடியாம இருக்கும். இதுல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு காரணம், இந்த உளவியல் காரணமாக இருக்கும். பிள்ளைகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே வாருது. அடுத்ததான் இந்த குழந்தைகளோட தன்னம்பிக்கை அல்லது செல்ஃப் எஸ்டீம், எஃபிகசி அப்படிங்கிறது பிள்ளைகளால உணர முடியாம இருக்கும். தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத குழந்தைகள் அல்லது எப்பவுமே திட்டுக்களுக்கு ஆளாகின்ற குழந்தைகள், கேலி கிண்டலுக்கு ஆளாகின்ற குழந்தைகள் கூட
அவங்களே குறைத்து மதிப்பிடுறதும் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதாலையும் வந்து எந்த விஷயத்தையுமே லாஸ்ட் மினிட்ல செய்ய ஆரம்பிப்பாங்க. தொடர்ச்சியாக தன்னம்பிக்கை குன்றிய குழந்தைகளாக வளர்ந்த குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது இப்படி வளர்ந்தோராக இருக்கட்டும், எங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைய இருக்கும் அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு டாஸ்க், ஒரு விஷயத்த, ஒரு டெட்லைனை வந்து பயத்தோட அணுகக்கூடியவங்களா இருப்போம். சோ இந்த ஒரு காரணமாக இருக்கும் வந்து அந்த பயத்தை எங்களோட மூளை வந்து ஒத்துக்கொள்ளாது. நாங்க பயம், எங்களுக்கு ஒரு விஷயத்துல பயம் அப்படிங்கிறது நம்மளோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோ ஏதோ நம்மள தடுக்கும் இல்லையா? சோ இதை நாங்க ஒத்துக்கொள்ளாம அந்த டாஸ்கை பிற்படுத்திட்டே இருப்போம். இதற்கு சொல்ற ஒரு காரணம் தான், சின்ன குழந்தைகளை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் ஹோம்ஒர்க் செய்யல அப்படின்னு சொன்னா, எனக்கு லாஸ்ட் மினிட்ல செய்தா தான் நான் சரியா செய்வேன், டைம் இருக்கு தானே, இப்படி இதை போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே நேரம் இந்த டாஸ்க், டெட்லைன், எக்ஸாம் இதுக்கெல்லாம் வர ஒரு பயம், ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா, இதை மறைக்கிறதுக்காகத்தான் தேவையில்லாத மத்த டாஸ்க் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப நாங்க வளர்ந்தோர பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு டெட்லைன் ஆஃபீஸ்ல இருக்கிற நேரம் நாங்க வீடெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சில பேரை பார்த்திருப்போம், சம்பந்தமே இல்லாம நாளைக்கு இந்த வேலையை வச்சுட்டு ஏன் இன்றைக்கு ஃபுல்லா எல்லா வேலையும் செய்யறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா? இதற்கு பின்னால இருக்கிற உளவியல் வந்து இதுதான். உங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப்பப் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரம் தேவையில்லாத அல்லது தேவை குறைந்த மற்ற விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க. சோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன் இப்படி பிற்போடுறோம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்த காரணம் தான் இந்த மோட்டிவேஷன். அதாவது உங்களுக்கண்டே ஒரு உள்ளார்த்தமான ஒரு விருப்பம் இல்லாம ஒரு வேலையை செய்யறது. சோ குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு உண்மையிலே வந்து 2 விதமான மோட்டிவேஷன் தேவை. ஒன்று, அவங்களாகவே உள்ளார்த்தமாக இந்த விஷயத்த பிடிச்சு செய்யறோம், நம்ம படிக்கணும், நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அடுத்தது வெளியில இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷன், பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷன். இப்படியான மோட்டிவேஷன் இல்லாத குழந்தைகள் அவங்க கூட இந்த டாஸ்கை அல்லது எக்ஸாம் எல்லாம் வந்து பிற்போட தொடங்குவாங்க. சில பிள்ளைகள் வந்து போர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு காரணம் தான் வந்து குழந்தைகளோட வயதிற்கோ அல்லது அவர்களோட ஆளுமை அறிவாற்றலுக்கு ஏற்ற டாஸ்க் அல்லது ஹோம்ஒர்க் அல்லது படிப்பு சார் விஷயங்களை நீங்க வழங்காத நேரம் இது பிள்ளைகளுக்கு ஒரு அலுப்பாக இருக்கும். அதாவது உங்களோட பிள்ளை நல்ல புத்திசாலி குழந்தையா இருக்கு, ஆனா நீங்க சாதாரணமாக அவங்களோட வயதுக்குரிய மற்ற குழந்தைகளுக்குரிய ஆக்டிவிட்டிஸே தொடர்ச்சியாக கொடுக்குற நேரம் அந்த குழந்தை இதை போர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரம் இந்த டாஸ்கை வந்து அல்லது ஹோம்ஒர்க்கோ அல்லது எக்ஸாமோ படிக்கிறதையோ இந்த குழந்தைகள் டிலே பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல இருக்கிற இன்னொரு காரணம், எங்களோட குழந்தைகள் ஏன் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறாங்க, ஏன் லாஸ்ட் மினிட்ல ஹோம்ஒர்க் செய்யறாங்க அப்படின்னா, குழந்தைகளால சில நேரங்கள்ல அவங்களோட ஹோம்ஒர்க் அல்லது படிக்கிறதுக்குரிய டைம் எவ்வளவு தேவை அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கும். பேரண்ட்ஸ் நாம அதுக்கு ஹெல்ப் பண்ணாம கூட இருக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திருப்போம், போய் படி, போய் ஹோம்ஒர்க் செய் அப்படின்னு மட்டுமே சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கை செய்யறதுக்கு சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு நேரம் தேவை அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்கணும். இந்த கொஸ்டினை செய்யறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்ல நீங்க செய்திருவீங்க. ஸோ இப்படி சொல்லி பாருங்க, உங்களோட பிள்ளைகள் வந்து அதை அனுமானிக்க கூடியவங்களாக இருப்பாங்க. ஃப்ரைடே பிள்ளை வந்து ஹோம்ஒர்க் கொண்டு வருதா, நீங்க ஃப்ரைடே ஸ்டடி டைம் ஒன்று உங்களுக்கு இருக்கா ஃப்ரைடே நைட்ல அப்படின்னு சொன்னா, இந்த ஹோம்ஒர்க் ஒரு 1/2 hour தான் போகும், இதை செய்துட்டு இருங்க, இன்னைக்கு நீங்க படிக்க தேவையில்ல, ஹோம்ஒர்க் மட்டும் செய்யுங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்ற நேரம் பிள்ளையால வந்து அந்த டைமை கணிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து மல்டிபிள் டாஸ்கை வந்து நாங்க குழந்தைகளுக்கு ஓவர்லோட் பண்றது. அதாவது நிறைய ஹோம்ஒர்க், 3 சப்ஜெக்ட்ல ஹோம்ஒர்க் இருக்கா, எல்லாமே இன்றைக்கு நீ எழுதிட்டு தான் தூங்கணும், இன்றைக்குள்ள எல்லாம் முடிச்சிடணும், இப்படி சொல்ற பேரண்ட்ஸை பார்த்திருப்போம். இந்த டாஸ்கை பிரேக் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் அல்லது ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு நாளும் இப்போ 3 நாள் உங்களுக்கு லீவ் இருக்குதா, ஸோ 3 நாளும் ஒரு 1/2 hour ஹோம்ஒர்க் செய்யுங்க. இப்படி ஒரு நெகோசியேஷனுக்கு வாரதும் வந்து இந்த குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த இன்னொரு காரணம் தான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் உளவியல்ல. அதாவது குழந்தைகளா இருக்கட்டும், வளர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு நீண்ட கால ஒரு லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, படிக்கிறது, ஒரு வேலையை முடிக்கிறது, டெட்லைனை முடிக்கிறது, இப்படியான விஷயத்தை விட்டுட்டு ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களுக்கு எங்களோட மனம் நாட தொடங்கும். சில பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கேம் விளையாடுறது, டிவி பார்க்கறது, அதுல இருக்கிற சந்தோஷம், அல்லது வந்து வளர்ந்தோரை நாங்க பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் நிறைய நேரம் செலவழிக்கிறது, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது, இதுல தன்னையே மறக்கிறது. ஸோ இப்படியான விஷயங்கள் அந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருதா, அதற்காக லாங் டேர்ம் விஷயங்களை தள்ளி போடுறவங்கள பார்த்திருப்போம். அடுத்தது இந்த டிசிஷன் மேக் பண்ண கஷ்டமான குழந்தைகள் வளர்ந்தோர் இருப்பாங்க. ஒரு டாஸ்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் மட்டுமண்டு இல்லாம ஒரு டாஸ்கால என்ன, அதை முடிக்கிறதால என்ன மாதிரியான ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அந்த ரெண்டையுமே வந்து சீர்தூக்கி பார்க்க தெரியாத குழந்தைகள் வளர்ந்தோரை நாங்க பார்த்திருப்போம். குழந்தைகளை நாங்க எடுத்துக்கொள்ற நேரம் வந்து பேரண்ட்ஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்.
இதை முடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு ரிவார்ட் கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு. ஸோ இப்படியான விஷயங்களை நாங்க குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக வந்து எங்களோட குழந்தைகள் வந்து இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வேலைகளை தாமதப்படுத்துறதுல இருந்து தவிர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு நீங்க ஒரு டாஸ்க் கொடுக்குற நேரம் அந்த டாஸ்க் எப்பவுமே வந்து ஒரு பிரேக் பண்ணப்பட்ட சின்ன சின்ன டாஸ்காக இருக்கணும். ஒரு ஹோம் ஒர்க்கோ அல்லது படிக்கிறதுக்கு ஒரு விஷயமோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது பிரேக் அந்த அதாவது குழந்தைகள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறது. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டாஸ்க்கை பிரேக் பண்ணி கட்டாயம் கொடுக்கணும். அடுத்து நாங்க கொடுக்குற ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்பிட்ட ஒரு டாஸ்காக இருக்கணும். நிறைய விஷயங்களை அல்லது குழந்தைகள்கிட்ட போய் போய் படி, எக்ஸாமுக்கு படி, இந்த மாதிரி சொல்லாம போய் மேத்ஸ் புக் எடுத்து இந்த கணக்கை செய்யுங்க. ஸோ இப்படியான விஷயங்களை குறிப்பிட்டு குழந்தைகளுக்கு சொல்லணும். அதுவும் எந்த அளவு அப்படிங்கிற மெஷர் பண்ணக்கூடியதாக, இந்த பேஜை செய்யுங்க, இந்த 2 கணக்கு செய்யுங்க. ஸோ இப்படி வந்து குழந்தைகளுக்கு சொல்லலாம். அடுத்தது குழந்தைகளால செய்யக்கூடியதாக இருக்கணும். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க அதிகமாக ப்ரெஷர் பண்றதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளால முடியாத நேரம், டயர்டாக இருக்கிற நேரம், சிக்காக இருக்கிற நேரம் போய் படி அப்படின்னு சொல்றது, இப்படியான விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததான் வந்து டைம் ஒன்று வச்சு பிள்ளைகளை எப்பவுமே பழக்கிறது, ஒரு டைமுக்கு இயங்க பழக்கிறது, ருட்டீனை இன்ட்ரடியூஸ் பண்றது, இது எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்னொரு டெக்னிக் தான் வந்து குழந்தைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு இடத்தை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க கொடுக்கறது. படிக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு ஸ்டடி ஸ்பேஸை நாங்க உருவாக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான வளங்களை வந்து முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கறது அல்லது பெற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும். அதே நேரம் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்றது, பிள்ளைகளை வந்து அவங்க இதற்கு முதல்ல ஏர்லியா ஏதாவது ஒரு விஷயத்த செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலம் அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள், சக்சஸ் ஆனது, அவங்க அச்சீவ் பண்ணது, இது எல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ரிமைண்ட் பண்றதாக இருக்கட்டும். இப்படியான விஷயங்களை நாங்க தொடர்ச்சியா செய்யறது மூலம் குழந்தைகள் அடுத்த தடவை வந்து சரியான நேரத்துக்கு செய்ய பழகிக்கொள்வாங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் பகிரப்பட்ட விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கும் சரி வளர்ந்தோர்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.